வணக்கம் நண்பர்களே. ஜென் பௌத்தம் குறித்து இன்று பேசுவதாக இருக்கிறோம். ஏற்கனவே ஓரிரு காணொளிகள் ஜென் குறித்து நாம் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இந்த ஜென் என்பது ஓஷோவின் வழியாகவும் தான் சொல்லப்படும். கூடுதலாகவும் விளக்க நான் முயற்சி எடுக்கப் போகிறேன். அதற்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்பு. இருத்தலியம் என்று சொல்லப்படுகின்ற எக்ஸிஸ்டென்ஷியலிசம் குறித்த 2 நாள் பயிற்சி வகுப்புகளை மதுரையில் நடத்துவதாக இருக்கிறோம். 2 நாளுமே நான் தான் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஏற்கனவே கிரேக்க தத்துவம் பற்றி 2 நாள் வகுப்புகள் நடத்தியிருக்கிறோம். தற்பொழுது எக்ஸிஸ்டென்ஷியலிசம் குறித்து விரிவாக பேசுவதற்காக 2 நாள் வகுப்புகள். அதில் ஜான் பால் சார்த்ரு குறித்தும் ஃப்ரெட்ரிக் நீட்ஷே குறித்தும் கூடுதலான ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கறதாக பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த அரங்க செலவிற்காகவும் பிற செலவினங்களுக்காகவும் மதிய உணவு கொடுக்குறோம். அந்த தேநீர் இதெல்லாம் இருக்குது. இதற்கான செலவினங்கள் நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருப்பதால் 1400 ரூபாய் ஒருவருக்கு என்ற அளவிலே பதிவு கட்டணத்தை நாம் நிர்ணயித்திருக்கிறோம். வர விரும்புகின்ற நேயர்கள் தங்கள் பெயர்களை இந்த காணொளியில் காட்டப்படும் ஜிபே எண்ணுக்கு பணத்தை செலுத்திவிட்டு பதிவு செய்து கொள்ளலாம். இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்கிறோம். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்ணும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஹோட்டல்கள்லாம் இருக்குது, என்ன டேரிஃபில் இருக்குன்னு வேணால் நம்ம தகவல்கள் தெரிவிக்க முடியும். ஆகையால் விருப்பமுள்ள நண்பர்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பலவிதமான தியானங்கள் நம்ம இப்போ கேள்விப்படுறோம். அந்த தியான வடிவங்களை வடிவமைத்த விதவிதமான குருநாதர்களும் தென்படுகிறார்கள். நவீன உலகத்திற்கு ஏற்றார் மாதிரி அந்த தியானங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு இருப்பதையும் நாம் பார்க்குறோம். நம்பிக்கை உள்ளவர்கள் சாறை சாறையாக அங்கே போய் குவிக்கிறார்கள். இந்த தியானம் என்பது எதற்காக என்று பார்த்தால், ஏதோ ஒரு ஆன்மீக நிலையை அடைவதற்கான ஒரு பாதையாகத்தான் அது சொல்லப்படுகிறது. நூற்றுக்கணக்கான பேர் போகிறாங்களே, அவங்க எல்லாருமே ஆன்மீக நிலையை அடைவதற்காகத்தான் அந்த தியான உலகத்திற்குள் பயணம் செய்கிறார்களா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பொதுவாக இந்த தியானம், ஆன்மீக அனுபவங்கள் இதை பற்றி நான் எப்பொழுது காணொளி பேச நேர்ந்தாலும் பின்னூட்டங்களில் நான் சில விஷயத்தை கவனிக்கிறேன். உங்களுக்கு அனுபவம் இல்லை, நீங்கள் பேசாதீர்கள். இது பெரிய ஒரு ஞான அனுபவம், உங்களால் விளக்க முடியாது. நல்ல குருநாதராக உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, நீங்கள் குருநாதர் போய் பாருங்கள் அப்படின்ற அளவிற்கு யோசனைகள் எல்லாம் வைக்கப்பட்டு வருகின்றன. இப்படி ஞான அனுபவத்தை, ஆன்மீக அனுபவத்தை யாருமே விளக்க முடியாது என்று சொல்லிவிட்டால் அது பிரச்சனையாயிரும். இப்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, அது அனுபவம் தான் சொல்லிட்டாக்க, சொல்பவர்கள் அந்த அனுபவத்தின் நிலையிலிருந்து பேசுகிறார்களா, அல்லது அவர்கள் குருநாதர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் சொன்ன ஒரு வரையறையை கண்டிஷன்ஸை அவங்க சொல்கிறாங்களான்னு தெரியல. இது யாரையும் குறித்து சொல்லவில்லை. பொதுவாக ஆன்மீகம் பற்றி பேச தொடங்கினால் அதை பற்றி பேசுவதற்கு ஒரு 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 கண்டிஷனை வைக்கிறாங்க, நிபந்தனையை வைக்கிறாங்க. அந்த நிபந்தனை உனக்கு ஆன்மீக அனுபவம் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆன்மீக அனுபவம் இருக்குது நான் சொன்னேன்னாக்க அவங்க ஒரு வேளை அதை ஏற்றுக்கொள்ள இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆன்மீக அனுபவம் என்றால் என்ன என்பதில் பல்வேறு விதமான வித்தியாசமான கருத்துக்கள் நிலவுகின்றன. ஆனால் எல்லாரும் போய் சேர்ற இடம் ஒன்றா இருக்கு. அது உன்னை நீ அறிவது, அல்லது உனக்கும் இந்த இயற்கைக்கும் உள்ள அந்த பந்தத்தை அறிந்து கொள்வது, நீ கடவுளிடம் உன்னை ஒப்புவிப்பது என்பது போன்ற சில கருத்துக்களாக அவை இருக்கின்றன. இந்த அனுபவங்களை பற்றி பேசுவது சிரமமான காரியம் என்று சொன்னாலும் கூட, வார்த்தைகளால் விளக்க முடியாது என்று சொன்னாலும் கூட, மொழி கடந்த ஒரு அனுபவம் என்று சொல்லப்பட்டாலும் கூட, அவைகளெல்லாம் மொழிகளால் தான் விளக்கப்பட்டிருக்கின்றன. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஞானிகளும் தாங்கள் பெற்ற அனுபவத்தை கடத்துவது என்பது ஒரு புறம் டெக்னிக்ஸ் மூலமாக செய்திருந்தால் கூட, அவங்க பதிவுகள் எல்லாம் எக்கச்சக்கமாக பாடல்களாகவும் எழுத்துக்களாகவும் தென்படுகின்றன. நிறைய பேசியிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதிய மறை ஞானிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அப்போது இந்த ஆன்மீக அனுபவம் என்பது எழுத்து மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அகடமிஷியன் என்ன பண்ணுவான்னா கண்டுக்காமல் போகணும்னு சொல்ல முடியாது. அதை எடுத்து வச்சு அதில் இருக்கிற விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான அறிவானது மனிதனுக்கு எப்பொழுதுமே உண்டு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அறிவையும் கடந்த ஒரு விஷய அனுபவமாக இருக்குமானால் அதை அனுபவத்திற்கும் நாம் தயாராகி கொள்ள வேண்டும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடு இல்லை. இந்த லெவலில் பார்க்கும்பொழுது தான் நான் என்ன பார்க்குறேன்னாக்க, பல பல ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி, பல தியான முறைகள், பல ஆன்மீக ஸ்கூல்ஸ் வடிவங்களை கொடுத்துருக்குறாங்க. அவங்க டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, மெத்தடாலஜி கொடுத்துருக்குறாங்க. அதை எப்படியாவது உறுதிப்படுத்த ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. சில ஆன்மீக அனுபவங்கள் பற்றி பேசியது கோட்பாடுகளாக சித்தரிக்கப்பட்டு விட்டன. ஃபிலாசபியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஆன்மீக கோட்டைகள் ஆங்காங்கே கட்டப்பட்டு இருக்கின்றன. பல 100 ஆண்டுகளாக இந்த கோட்டைகள் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அதற்கு ஆன்மீக சக்தி கொண்ட தலைவர்கள், குருநாதர்கள் எல்லாம் அதனுடைய காவலாளிகளாக இருந்து அந்த கோட்டையை பாதுகாத்து வருகிறார்கள். அதை யாருமே கை வச்சிட முடியாது. அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, அது உள்ளே புகுந்து கேள்வி கேட்டுற முடியாது. அது ஏனென்றால் அது அர்ப்பணை உனக்கு புரியாது என்ற பதிலினால், ஒரே பதிலினால் உங்களை அடித்து விரட்டிட முடியும். அது அனுபவத்தினால் அடையக்கூடியது. அது உனக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி ஆயுதத்தை வீசி விரட்டி விட முடியும். அப்படிப்பட்ட கோட்டைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த ஆன்மீக குருக்கள் எக்கச்சக்கம் பேர் இருக்கிறத பார்க்குறோம். அவங்கெல்லாம் ஒரு வேளை கும்பமேளா போன்ற தருணத்திலே சந்தித்து கொள்கிறார்கள். கர்ம வினைகளை அந்த நீராடுதல் மூலமாக கழித்து விட முடியும் என்று கூட அறிகுறி விடுக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தா எக்கச்சக்க ஆன்மீக குருநாதர்கள் குளிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இந்த கோட்டைகள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு பயிற்சியை, ஒரு அனுபவத்திற்கான ஒரு வெளியை முன்வைப்பது தான் ஜென் புத்திசம். இது ஜென் புத்திசம் என்று சொல்வது கூட சரியா என்று ஓஷோ கேள்வி எழுப்புகிறார். இங்கிருந்து தான் இந்த விஷயத்தை ஓஷோ எடுத்துக்கிறார். ஜென் இட் இஸ் நாட் மேட் ஆன் எனி ஃபிலாசபி. அதுதான் அதில் பெரிய விஷயம். ஜென் ஒரு தத்துவம் அல்ல. ஓஷோவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாழ்வியல். அது ஒரு வாழ்க்கை அனுபவமாக பார்க்க வேண்டும் என்று முன்வைக்கிறார். அப்படியான்னு கேட்டால் இன்னும் கூட போய் அது புனிதம் பற்றி பேசுவதில்லை. அதுக்கு புனிதம்னு ஒன்று கிடையாது. செக்ரட் அண்ட் ப்ரொஃபேன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த புனிதம்லாம் ஒன்றும் கிடையாது. கோயில்கள் பற்றி அது அக்கறை கொள்வதில்லை. கோயில்கள் வழிபாடு பற்றி அதுக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மறுக்குதுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேலே போய் கடவுளே பற்றி அதுக்கு ஒரு பெரிய ஏற்புடைமை இல்லை. அதுக்கு இல்லை, வரையறுத்த முறைமைகளும் அங்கே கிடையாது. மெத்தடாலஜி ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. அதற்கான தனி வேதமும் உண்டாகவில்லை. புனித நூலும் இல்லை. புனித நூலும் இல்லை, கோயிலும் இல்லை, கடவுள் இல்லை, சித்தாந்தமும் இல்லை, வழிகாட்டுகின்ற முறைகளும் இல்லை. ஆனால் அது ஒரு ஜென், அது ஒரு மெடிடேஷன் டெக்னிக். அது வெறும் டெக்னிக்கான டெக்னிக் இல்லை. அது ஒரு இருப்பு நிலை. அது ஒட்டுமொத்தமாக உங்களை அனுபவித்து புரிந்து கொள்ளுகின்ற அது ஒரு வாழ்வியல் தன்மை. அது அந்த தன்மையில் வாழ்க்கையை முழுக்க முழுக்க உணர்கின்ற ஒரு நிலையாக ஜென் மாஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. அதை தான் ஓஷோ முன்வைக்கிறார். இந்த அளவில் இதை நம்ம பார்த்துட்டோம்னாக்க இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்குறேன். ஜென்னுக்குள்ளே போயிட்டோம்னாக்கா அதில் இருக்கிற ஜென் ஸ்டோரிஸ், ஜென் பேரடாக்சஸ், முரணியல் சார்ந்த கதைகள், அதனுடைய விசித்திரமான சில பயிற்சி முறைகள், இதெல்லாம் தொன்மங்களை கூட உடைக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த தொன்மங்கள்னால் நிறைய கதை கட்டுமானங்கள், புராணங்கள், அப்புறம் நிறைய நிகழ்வுகள் உருவாக்கப்பட்டு அப்படி அவை தான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றன. தத்துவங்களையும் சில சமயங்களில் தத்துவங்களை, பல சமயங்களில் நம்முடைய ஆன்மீக நம்பிக்கைகளை, அவைகளை இன்று வரை காப்பாற்றி வரும்போது தொன்மங்கள் தான், அந்த புராதன கதைகள் தான். அந்த கேரக்டர்ஸு, அந்த கதையை நீங்கள் உடைச்சிட்டிங்கனாக்க
அது முன்வைத்த ஆன்மீகம், அதை கட்டி காப்பாற்றி வந்த ஆன்மீக பரப்பு வந்து தளர்ந்து விழுந்துவிடும். இதை வந்து ரொம்ப லகுவாக ஜென் செய்துவிடும். ஜென்னுக்குள்ள நம்ம ஒப்படைத்து உள் சென்று விட்டால் இது அத்தனை கட்டுமானங்களும் உதிர்ந்து விடும் என்று சொல்லுகிறார்கள். நம்பினோர் கைவிடப்படுவதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்பினோர் கைவிட வேண்டிய விஷயம் குறித்து ஜென் கூறுகிறது. நீங்கள் என்னென்ன விஷயங்களை கைவிட வேண்டும் சொல்லுது. நம்பினோர் கைவிட வேண்டும் இதுவரை நம்பியவற்றை. நீங்கள் இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கீழே போட்டுருங்க. இதுவரை கடைபிடித்ததை வந்து நீங்கள் கைவிட்டு விடுங்கள். ஜென்னுக்குள்ளே போனால் ஒரு நியூ வேர்ல்டு. அது மந்திரங்களை கைவிட்டு விடுங்கள், சடங்குகளை கைவிட்டு விடுங்கள், சம்பிரதாயங்களை கைவிட்டு விடுங்கள், கோவில்களை கைவிட்டு விடுங்கள், சாதியை கைவிட்டு விடுங்கள், மதங்களை கைவிட்டு விடுங்கள். உங்கள் அடையாளத்தை ஒட்டுமொத்தமாக உருவாக்கி வைத்தீர்கள், அதை எல்லாத்தையுமே இழந்து விடுங்கள். அப்போது இதுதாங்க நீங்கள் இது அத்தனையும் வந்து இழப்பதை பற்றி ஜென் பேசுகிறார். ஜென் பற்றி ஓஷோ நிறைய பேசியிருக்காரு, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஜென் மாஸ்டரே அவர்தான்ற அளவுக்கு எல்லாரும் கருத்தை தொடங்கி விட்டார்கள். இன்ஃபேக்ட் இந்தியாவில் அதிக அளவிற்கு ஜென் பேசப்பட்டது ஓஷோவினால் தான். எனவே நான் அவருடைய விளக்கங்களில் சிலவற்றை மட்டும் எடுத்து உங்கள் முன்னால் வைக்கிறேன். அந்த வகையில் பார்க்க போனால் அவர் சொல்கிற ஜென்ன்றது வந்து ஒழுக்கம் பற்றியது அல்லன்னு அடிப்படையிலேயே கை வைக்கிறார். ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணுன்றதுலாம் ஜென்னில் கிடையாது. ஜென்னில் வந்து ஆழமான தேடல் தான் அதுக்கு அடிப்படையான தேவை என்று அவர் ஆங்காங்கே சொல்லி வருகிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வும் கிடையாது, கேட்டகரைசேஷன் வகைப்பாடுகளும் கிடையாது. நீ பெரியவன் நான் சின்னவன்றதும் கிடையாது. அங்கே வந்து புனிதனும் ஒன்று தான், பாவியும் ஒன்று தான். ஜென் நிலையில் போயிட்டாக்க ஏதோ புனிதராக சில பேர் இருப்பதாகலாம் அங்கே ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துக்குள்ளே போனால் எந்த பாகுபாடும் இல்லைன்னா இறைவனும் கூட இல்லை, லாஜிக்கும் கிடையாது. தர்க்கம் மூலமாக செதுக்க வேண்டிய தத்துவ வழிமுறைகளோ கோட்பாடோ இல்லை. அதுதான் ஜென்னுடைய வழிகாட்டுதல் என்பது. இறையியலும் இல்லை, கடவுளும் இல்லை. இப்போ கடவுளே இல்லாத ஒரு உலகத்தில் நீங்கள் தூக்கி எறியப்படும் பொழுது எம்மாதிரியான ஆன்மீகத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பது வந்து ஒரு கேள்விக்குறி. கடவுள் இருக்கான்ற நம்பிக்கையில் தானே இவ்வளோ பெரிய ஒரு தேடல் இருக்குது அங்கே எல்லாருக்கும். ஏதோ ஒரு இறை உலகம் இருக்கிறது, பிரபஞ்ச உலகம் இருக்கிறது, நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். அது உள்ளே போயிடலாம், இந்த கதை அப்படி திறந்து போகிற மாதிரி போயிடலாம். அப்போது அங்கே யாருமே இல்லை. அதுதான் வெட்ட வெளி என்ற வார்த்தைகளும் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறோம். யாருமே இல்லாத உலகத்துக்குள்ளே எதுக்கு போகணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. இவர் அதுதான் சொல்கிறாரு, மனதுக்குள் அல்ல மனதையும் தாண்டி செல்வது தான் ஜென். மனதுக்கு அப்பால் போகணும். மைண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், பியாண்ட் மைண்ட். அது வந்து உங்களுடைய கேள்விகளை வைத்துக்கொண்டு ஆய்வு செய்து அதை தாண்டி போக முடியாது. அதற்கான சில ஜென் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் அதற்கான ஒரு முறைகள்னு சொல்லப்போனால் அப்படி தப்பாக போயிடும். அப்பப்போ தோன்றுவது தான் அதுக்கான முறை. ஒரு மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அது தாண்டி போகும்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள் எது இறை என்று. எல்லாருமே வந்து தூங்கி கொண்டிருக்கும் புத்தர்கள் தான். அவர் சொல்கிறார், நீயும் புத்தன் நானும் புத்தன். தூங்கும் புத்தர்கள் இருக்கிறார்கள், விழித்து எழுந்திருக்கிற புத்தர்களும் இருக்கிறார்கள். புத்தர்னா என்லைட்டன்டுன்னு அர்த்தம், அவ்வளோதான் இல்லைங்களா? அப்போ நிறைய புத்தர்களாக இருக்கிறது உலகம் முழுவதும். இந்த உறங்கிக் கொண்டிருக்கும் புத்தர்கள் விழித்தெழ வேண்டும். அந்த விழித்தெழும் நிலை தான் வந்து ஜென் நிலை என்பது. அதற்கு தான் நான் சொன்ன மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்கு அது ஏதோ நீண்ட கால தவம் செய்து தலைகீழாக நின்று தண்ணி குடித்து பல ஜென்மங்கள் கடந்து வந்து அப்படிலாம் இல்லை. பழைய ஒரு மின்னல் போல அந்த ஞானம் கிட்டும். ஜென்னில் அதுதான் ஒரு அஷூரன்ஸ், ஒரு மின்னல் போல அது சம்பவிக்கும். அது புற வெளிகளில் எங்கெங்கோ இருப்பதாக தேடிக்கொண்டிருந்த அந்த இறை நம்முள்ளே இருப்பதாக நாம் உணரும் தருணமாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்குள்ளே தான் அந்த கடவுள் இருக்கிறார். நீ தான் கடவுள். அந்த கடவுள் என்பதை அறிவதற்கான முறை தான் வந்து ஜென். இது பொதுவாக ஆன்மீகங்களில் சொல்கிற விஷயந்தான். ஆனால் இது எப்படி வேறுபடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு பெரிய தியாலஜியோ அல்லது வேறு விதமான கோட்பாடுகளோ வரைமுறைகளோ ஒழுக்க திட்டங்களோ எதுவுமே கிடையாது.
ஆனால் இந்த தேடல் கொண்டவனுக்கு இயல்பாகவே அந்த அறக்கோட்பாடுகள் பரிணமிக்க தொடங்குகின்றன. இதுதான் இதில் நாம் உணர்ந்த விஷயம் என்னக்கா, நம்ம அந்த தேடலுக்குள்ளே போகும்பொழுது, இப்போ நானே இந்த காணொலியில் ஆன்மீகம் குறித்து பேசும்பொழுதோ அல்லது ஈவன் அரசியல் குறித்து பேசும்பொழுதோ அறம் என்ற ஒரு சிந்தனையானது இயல்பாகவே நம் உள்ளே வந்து கெட்டிப்பட்டு அல்லது இயங்க ஆரம்பித்து விடுகிறது. அது அது ஒவ்வொரு க்ஷணத்திலும் வந்து கூடிக்கொண்டு தான் இருக்கிறதே தவிர குறைவாவதில்லை. அப்போ இது வந்து ஒரு ஒரு அது பிரிக்க முடியாத ஒரு ப்ராடக்ட் வந்து அறம். அந்த தேடலுக்குள்ளாக போயிட்டானாக்க எவரிபடி வில் பிகம் நோபல். அதான் அதனால்தான் அந்த அந்த நபர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு சின்ன பயணத்தை மேற்கொண்டவர்கள் கூட ஆன்மீக தளத்தில் தங்களை குருநாதர்களாக கற்பனை செய்து கொள்வதும் நம்புகிறாங்க. அவங்க ஊருக்கெல்லாம் தாங்கள் வழிகாட்ட முடியும் என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் சில நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக மக்களை சேர்த்து கொண்டு இவர்களும் குழம்பி அவர்களையும் குழப்புகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இங்கே இருக்குது. அந்த அளவில் பார்த்தா புனிதமான அந்த கடவுள் என்பவன் உன்னுள்ளே தான் இருக்கிறான் என்பது ஓஷோ அழுத்தி சொல்லுகிறார். அந்த நிலையானது ஒன்றே பலவாய் இருக்கிறது என்பதை உணரும் நிலை என்று சொல்லுகிறார். ஒன்று தான் பலவாய் இருக்குது. கிட்டத்தட்ட அத்வைதத்தினுடைய அந்த தத்துவம் போலத்தான் இருக்கின்றது. ஒன்றே பலவாய் இருப்பதை உணரும் அந்த உண்மையை அறியும் நிலை தான் வந்து ஜென் நிலை என்று ஓஷோ வந்து சொல்கிறார். அதாவது ஜென் புத்திஸ்ட்லேயே தான் சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கை என்பது ஏதோ முடிஞ்சு போகிற மாதிரி இல்லை, அது ஒரு கண்டினியூஸ் ஜேர்னினர். ஒவ்வொரு நாளும் வந்து வாழ்ந்து கொண்டு இருப்பதாக நாம் சொல்லுவதை வந்து ஓஷோ வேற எதுவும் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் இறந்து கொண்டிருக்கிறோம், சாவை நோக்கி தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி வாழ்க்கை முடிஞ்சது, நாளைக்கு. அப்போ இறப்பு என்பது குறித்து ஒரு சரியான ஒரு விஷன் கிடைக்கணுன்றார். உயிர் என்பது அழிவற்றது என்பதுதான் இந்த இடத்துல வந்து மறைமுகமாக சொல்லப்படுகின்ற செய்தியாக நம்ம பார்க்குறோம். இப்போ உறங்கும் புத்தர்களை எழுப்ப வேண்டும் என்றால் எந்த மாதிரியான வழிமுறைகளை அல்லது வழியே வேண்டாங்க, என்ன விதமான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிறைய முறைகளை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஜென் பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் பார்த்தால் குருநாதர் தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லுது. ஆனால் ஜென் மாஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. குருநாதர் இருப்பது அவசியம் என்பதையும் அது ஒரு புறம் வலியுறுத்தத்தான் செய்கிறது. அதை வந்து ஒரு 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 தத்துவ புரிதலாக பார்த்தோம் என்றால் அதுக்கு மாஸ்டர் தேவையில்லை. ஆனால் அந்த அனுபவத்தை பெறுவதற்கு மாஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க. இந்த மாஸ்டர்ஸ் வந்து ப்ரீச் பண்ணுறதுலாம் கிடையாது. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தத்துவ கோட்பாட்டையெல்லாம் ப்ரீச் பண்ணுறதில்லை. இன்ஃபேக்ட் சைனாவில் டாவோயிசம், புத்திசம் இந்த ரெண்டும் இணைந்து தான் வந்து இதை வந்து சொல்கிறாங்க, ஜென்னு சொல்கிறாங்க. சான் அப்படின்னு பௌத்தமானது சீனாவிலே சொல்லப்பட்டது. சான் என்றால் தியானம்னு சொல்கிறாங்க. ஸோ டாவோயிசமும் பௌத்தமும் சேர்ந்து தான் வந்து ஜென் என்ற ஒரு கருத்தை ஓஷோவும் முன்வைக்கிறார். ஆனால் இப்போ சீனாவிலையும் அது இல்லை, ஜப்பான்லேயும் இல்லை. திருப்பி இந்தியா தான் மீட்டெடுக்கணும்னு சொல்கிறார். ஜப்பானில் தான் அது வந்து ஃப்ளரிஷ் ஆச்சு, இந்தியா தான் மீட்டெடுக்கணும். அதுக்கான களமானது இந்தியாவில் வந்து இருக்குது, ஆன்மீக பரப்பானது இந்தியாவில் இருக்குது அப்படின்றது ஓஷோவனுடைய கருத்தாக இருக்கிறது. இங்கே ஏற்கனவே நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இந்த விஷயங்களெல்லாம். நிறைய ஆன்மீக பரப்பில் இம்மாதிரியான தேடல் கொண்டவர்கள் வந்து எப்படி வந்து தன்னைத்தானே இழப்பது என்பது குறித்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான மெத்தடாலஜியில் தான் ப்ராப்ளம் வருது. அதுக்காக முன்வைக்கின்ற கோட்பாடுகளில் தான் வந்து சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த வகையில் பார்த்தாக்க இது ஒன்றும் இல்லை, அது ஒரு பயணம் மேற்கொள்வது தான் ஆன்மீகமாக இருக்கிறது. ஜென்னும் அப்படி தான். என்ன பயணம்னா இதயத்துக்குள்ளே இறங்கி உள்ள பயணம் செல்வது. அதாவது மூளையை வச்சுக்கிட்டு லாஜிக்கலாக டயலக்டிக்கலாக இயங்கியல் சார்ந்து இயங்குவதன் மூலமாக இந்த ஆன்மீக பரப்புக்குள்ளே போக முடியாது. இந்த டொமைனே வேறு. இதுக்கு சைலன்ஸ் தான் ஒரே மந்திரம். இது வார்த்தைகளற்ற மொழிகளற்ற ஒரு ஒரு பரப்புக்குள்ளே நம்மை நாமே கொண்டு செல்லுதல் என்பதுதான். வார்த்தைகளற்ற ஒரு இருப்பு சாத்தியமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு நிமிஷமாவது நம்ம வார்த்தைகள் இல்லாமல் மனதுக்குள் தோன்றாமல் நாம் இருக்கிறோமா? அது எந்த மொழியாக இருந்து விட்டு போகிறது? ஏதோ ஒரு மொழி தானே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர வைத்துக் கொண்டிருக்கிறது.
இந்த மொழி இந்த வார்த்தையும் இல்லாத ஒரு 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 நிலை அது. பலவிதமான மெடிடேஷன்ஸை நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். வெவ்வேறு குருநாதர்களை நாம் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டு தான் பார்த்துருக்குறோம். அந்த மௌன நிலை, இந்த க்ஷண நிலை என்பது தான் எல்லாருமே வலியுறுத்துகிறார்கள். ஆனால் அதை தொடர்ந்து சில கட்டுமானங்கள் கொடுக்கும் பொழுது நம்ம சிந்தனைகள் அவாய்களாலும் பீடிக்கப்படுகின்றன. ஆனால் சேன் அப்படி இல்லை. கணத்தில் பழின்னு ஒரு அறை விட்டா மாதிரி அது தட்டி எழுப்புகின்ற ஒரு நிலையாக அது சொல்லப்படுகிறது. அப்போது இந்த புற உலகம் என்பது கனவு போன்றது. கிட்டத்தட்ட இந்த மாயா உலகத்தை தான் டச் பண்ணுறாங்க. ஓஷோ தான் சொல்கிறார். டிடி சுசுகி என்பவர் ரொம்ப ஆத்தென்டிக்காக எழுதியிருக்கிறார். அவர் இதுக்காகவே பயிற்சி எடுத்த ஒரு பேராசிரியர் மட்டுமல்ல, ஒரு ஆய்வாளரும் கூட. ஜென் பற்றி ஆத்தென்டிக்காக எழுதியிருக்கிறது டிடி சுசுகி தான். அதை விரித்து பல வண்ணங்களிலே குழைத்து அதை கொடுத்தவர் தான் ஓஷோ. ஓஷோவுக்கு அது அருவி மாதிரி கொட்டி இருக்குது. அவர் என்ன வேணாலும் பேசலாம். ஏனென்றால் அவரை நம்பி அமர்ந்திருக்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார், குருநாதரை கூட நம்ப வேண்டாம், நீ உன்னை நீ நம்புன்றார். ஜென்னில் அடிப்படை அந்த ட்ரஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். நீ தான் அந்த புத்தன் என்பதை நீ உணர முடியும். அதற்கு டைரக்டிக்ஸ் நான் சொன்ன மாதிரி சிந்தனைகள் ஊடாக அந்த பயணத்தை நீ மேற்கொள்ள முடியாது. ஜென் என்பது வேதாந்தம் அல்ல. ஜென் என்பது தத்துவ கோட்பாடு அல்ல. ஜென் என்பது எண்ணங்களற்ற நிலையிலே இருக்கின்ற ஒரு அனுபவ வெளி. அது அனுபவம். அது நம்ம வார்த்தைகளற்ற ஒரு நிலை என்று சொல்லும் பொழுது அது ஒரு வெட்ட வெளியாகத்தான் கருதப்படும். அதான் ஒரு சுத்தமான ஒரு ஆன்மாவினுடைய நிலை என்று அவர் சொல்லுகிறார். பியூர் ஸ்பிரிட், பியூர் ஆத்மா. ஒருவேளை சுத்த சிவனா கூட அது இருக்கலாம். எல்லா ஆன்மீக தத்துவங்களும் ஒரு ஒன்றுக்குள்ள ஒன்று ஒரு கம்பேர் பண்ணக்கூடிய நிறைய புள்ளிகளை வைத்திருக்கின்றன. ஆனால் வேறுபாடுகளும் அங்கு அதிகமாக இருக்கிறது. ஜென் என்பது மலர்வது. அப்படி இயல்பாக மலருகின்ற ஒரு மனதினுடைய மலர்ச்சி. மனதையும் தாண்டி அந்த மலரின் மனத்தை நுகர்வது. அங்கே நுகர்பவன் நுகரப்படும் பொருள்லாம் கிடையாது. ஜேகே சொன்ன மாதிரி அதெல்லாம் இல்லை. அது எதுவும் இல்லாத ஒரு நிலை அது. அதுதான் அவர் வைக்கிறாரு. இது தவோயிசம் இல்லை, பௌத்தமும் இல்லை. இது எந்த இசமும் இல்லை. இது ஜென். அவ்வளோதான். அப்படிதான். அந்த அளவுக்கு தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு கோட்பாடுகள் என்னவாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இதுக்கான ப்ராக்டிஸஸுக்கான சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போய் உட்காந்து செய்கிறது இல்லை. இதுல ஒரு ஒரு தாந்தோன்றித்தனமாக இருப்பது போல காட்சியளிக்கின்ற ஒரு 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 விஷயந்தான் ஜென் என்பது. அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மித்தலாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஓஷோ ஜென் அங்கீகரிக்காது என்று சொல்லுகிறார். மெட்டபிசிக்கல்னு சொல்லக்கூடிய அப்பாலை தத்துவத்தை நிராகரிக்கிறது. அது இந்த உடல் தான் புனிதமானது, இந்த பூமி தான் சொர்க்கம். ஜென் அனுபவம் சொர்க்கத்தையும் இந்த உடலையும் கனெக்ட் பண்ணுற ஒரு அனுபவம் அது. அப்போது ஒரு எந்த வெளியிலே இயற்கை பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அதனுடைய பகுதியாக தன்னை அறிகின்ற ஒரு நிலைன்னு சொல்கிறாங்க. ஒன்றே பலவாய் இருக்கிறது. அந்த ஒன்றே பலவாய் இருக்கிறது என்பதை சும்மா வார்த்தையில் சொல்கிறதில்லை. அதை அதை அனுபவிக்கும் போது அந்த நிலை எப்படி இருக்கும்? நானே என்னை பிரபஞ்சமாக அறியும் பொழுது, நானே அனைத்து இயக்கமாக இருக்கும் பொழுது எனக்கு ஏது அடையாளம்? இந்த உடலை ஒட்டித்தான் இந்த அடையாளங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆகையால் தான் இந்த உடல் புனிதமானது. சரி, இது எப்படி நீங்கள் சொல்கிறது அழகாக இருக்கலாம், ஓஷோ சொல்கிறது அழகாக இருக்கலாம். இது இந்த வெளிக்குள்ளே நான் எப்படி பிரவேசிப்பது? அதற்கு சில டெக்னிக்ஸை அவங்க வச்சுருக்கிறாங்க. அதாவது கடைசியில் எதுவுமே இல்லை, பாத்லெஸ் பாத்து, இதை நீங்கள் பாதை இல்லாத பயணமாக தான் மேற்கொள்ள வேண்டும் உள்ளாக இருக்கிறதுனாலும் கூட சில டெக்னிக்ஸை வச்சுருக்காங்க. ஜென் மாஸ்டர்ஸுடைய டெக்னிக்ஸ் வாழ்வியலோடு பின்னி பிணைந்ததாகும். ஜென் அனுபவம் என்பது
நிகழ் பற்றியது, த நவ் பற்றியது, த ப்ரெசண்ட் பற்றியது. இந்த ப்ரெசண்ட்டை பற்றி பேசும்பொழுது ப்ரெசண்ட்டு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அப்சர்வேஷனை ஓஷோ சொல்கிறார். ப்ரெசண்ட்டு வந்து டயத்துக்குள்ளே அடங்காதுன்றார். உண்மைதான். அது பாஸ்ட்டு தான் வந்து டயத்துக்குள்ளே இருக்கும். ஃப்யூச்சர் என்பது வந்து நிகழவே நிகழாத ஒரு விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் ப்ரெசண்ட்டுக்குள்ளே நம்மளை நிறுத்தி வைப்பது அல்ல. நம்ம பெரும்பாலும் அந்த பாஸ்ட்டை சுமந்துக்கிட்டு அல்லது ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுக்கிட்டு அந்த நிகழை வந்து கோட்டை விட்டு எடுக்கிறோம். இந்த ப்ரெசண்ட்டுக்குள்ளே இருக்கும்போது யூ ஆர் ஸோ ஃப்ரெஷ். அந்த பாஸ்ட்டு வந்து உங்களை அந்த பாஸ்ட்டை கேரி பண்ணாதீங்கன்றார். அப்போது இதுதான் அந்த நொடிக்கு நொடி ஃப்ரெஷ்ஷாக வாழற ஒரு தன்மையை வந்து எது கொடுக்கும்? அது வாழ்கின்ற நிலை தான், எதுவும் கொடுக்காது. நீங்கள் தான் அதை வாழணும். எதை கொடுத்து வாழுதில்லை, அப்படியே இருக்கிறது தான் அது. நிகழில் நாம் இருக்கும்போது கடந்தவையும் இல்லை, கடக்கப் போவதும் இல்லை. அதனால் அது வந்து த ப்ரெசண்ட் கனெக்ட்ஸ் த பாஸ்ட் அண்ட் த ஃப்யூச்சர். நிகழ் தான் வந்து ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுது. அப்போ நிகழிலே வந்து நாம் வந்து இயங்க கற்றுக்கொள்ள வேண்டும், இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிகழுக்குள்ளேயே இருப்பது என்பது தான் வந்து அது வந்து நித்தம் நவமென திகழும் வரம். அது அதற்குத்தான் வந்து நாம் வந்து புதிய சில பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு அவங்க வழிகாட்டுறாங்க. ஜென் பயிற்சிகளை கொடுக்கும் சில பயிற்சி பள்ளிகள் இருக்கின்றன. நிறைய ஜென் மாஸ்டர்ஸ் பெயரெல்லாம் கூட அடிபடுகிறது. ஆனால் நிறைய வித்தியாசமான பயிற்சிகளை அவர்கள் தருவதாக தெரிகிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்டர்னில் அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஷாவோலின் மாஸ்டர்ஸ்லாம் ஜென் மாஸ்டர்ஸ் தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஒரு போர் பயிற்சி தருகிறதில் கூட வந்து அவங்க இருக்கிறாங்க. ஜென் என்பது வந்து ஒரு மெடிடேஷன் தான். அது அவரை பொறுத்தவரை ஓஷோ சொல்கிறாரு, அது ஒரு வாக்கிங்லேயும் மெடிடேஷன் இருக்கும், டாக்கிங்லேயும் மெடிடேஷன் இருக்கும், ஸ்லீப்பிங்லேயும் மெடிடேஷன் இருக்கும், எல்லாத்துலேயும் மெடிடேஷன் இருக்கும். அப்போது அந்த தியானம் என்பது வந்து ஏதோ தனியாக செய்வதல்ல, அது வாழ்க்கை முறை என்ற அளவிலே தான் ஜென்னில் வந்து தெரிவிக்கப்படுகிறது. அது வந்து இயற்கையோடு இணைகின்ற, அதாவது ஒரு ஓர்மையை ஏற்படுத்துகின்ற, அதோடய ஒரு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்காம ஒரு ஓர்மையை ஏற்படுத்துகின்ற அனுபவமாக அவர்கள் விளக்குகிறார்கள். அதுக்காக தான் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நமக்கு தெரியும், ஒரு பெரிய கம்பால் கூட டம்மால் அடிப்பார் அந்த மாஸ்டர். ஸோ மெனி மெடிடேஷன் டெக்னிக்ஸ். அது வந்து செவத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களோ அவ்வளோ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்டென்சிட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூடுது. கண்ணை கொஞ்சம் பாதி மட்டும் திறந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜாசன் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி சொல்கிறாங்க. அது ஒரு சிட்டிங் ஆன குஷன், ஒரு இதில் கொஞ்சம் வசதியாக உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு அரைக்கண்ணை திறந்துக்கிட்டு அப்படியே இருக்குது. ஏதோ ஒன்று நினைத்து அதன் மீது கான்சன்ட்ரேட் பண்ணுறதாக இல்லை சொல்லலை. அது ஒரு மெடிடேஷன் டெக்னிக் மெத்தட், அது ஜாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜென் ப்ராக்டிஸாக இருக்கிறது. இன்னொரு மெத்தட் வந்து கொயான்னு பேர். இதெல்லாம் ஏற்கனவே இப்போ ஒரு காணொலியில் விளக்கியிருக்கிறோம். கொயானாக ரிடில்ஸ் சொல்லுவாங்க. வித்தியாசமான ஒரு ரிடிலை போட்டு அதுக்கு விடுகதையை போட்டு அதிலிருந்து பதில் எடுக்கிறது. அப்படி அந்த யோசிச்சே பழின்னு ஒரு பதில் வரும்போது அது ஞானத்தின் கதவுகளை திறக்கும் சாவியாக அமைந்துவிடும். அப்படி தான் தெரிவிக்கப்படுகிறது. ஜென் வந்து நொடி பொழுதிலே கிடைக்கும் ஒரு ஞானத்தை பற்றி பேசுகிறது. இந்த ஞான கதவுகளுக்கு வந்து போகிறதுக்குள்ளே எக்கச்சக்கம் தவம் பண்ணுறது தான் கிடையாது. அது ஒரே ஒரு ஃப்ளாஷில் வந்து அது வருன்றது தான் எந்த மதமும் எந்த ஆன்மீக பரப்பும் சொல்லாத ஒரு விஷயமாகும். ஸோ இந்த கொயான் என்பது வந்து நிறைய ரீடில்ஸ் இருக்குது. அதுதான் ஜென் கவிதைகள் நிறைய இருக்குது, ஜென் பெயிண்டிங்ஸ் நிறைய இருக்குது. அந்த ஒரு பெயிண்டிங் மூலமாக அவன் அந்த உண்மையை தேடி போகிறான். கொயான் என்பது வந்து விடுகதை பாரு. ஒரு குருநாதர் சொல்கிறார், ஒரு கை ஓசை கேட்குறாரு சிஷ்யனை. ரொம்ப பாப்புலராக சொல்கிற ஒரு உதாரணம் அது. அவன் ஒரு கை ஓசைனா என்னன்றதை தேடி அலையிறான். ரொம்ப காலம் கழிச்சு அவனுக்கு புரியுது ஒரு கையில் ஓசையே வராதுன்னு. அதுதான் பதில். இப்படி வந்து நிறைய விடுகதைகளை போட்டு அதன் மூலமாக அவர்களை வந்து ஒரு சிந்திக்க வைப்பது, அந்த சிந்தனையை தாண்ட வைப்பது அப்படின்ற ஒரு அனுபவத்தை அவன் கொடுக்குறான்.
இன்னொன்று வாக்கிங் மெடிடேஷன்னு சொல்கிறாங்க. நடந்துக்கிட்டே பண்ணுற மெடிடேஷன்லாம் கூட நம்ம ஏற்கனவே வந்து திக் நியாட் ஹார்னில் சொல்லியிருக்கிறோம். வாக்கிங் மெடிடேஷன் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவரும் கூட ஒரு ஜென் மாஸ்டர் தான். காலத்துக்கு ஏற்றாறு மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் அதில் இவால்வ் பண்ணிக்கலாம். விஷயம் என்னன்னாக்க அந்த அந்த உணர்வு நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். மைண்டே இல்லாத இடத்துக்கு ஜம்ப் ஓவர் பண்ணி போகணும். அதற்கான ஒரு நிலையாக அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது மெடிடேஷன் இன் மோஷன்றாங்க. மூமெண்ட்டில் ஒரு மெடிடேஷன் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்திர நிலையில் இருந்து அதை நாம் பயிற்சி எடுக்கிறோம் அல்லவா, அப்படி இல்லாமல் ஓடிக்கிட்டே மெடிடேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு 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 நவீன யுகத்தில் வேகமாக பல பணிகளை செய்து கொண்டு இருப்பவர் வந்து மெடிடேட் பண்ணுறது எப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பாக தெரியுது. ஜென் என்பது ஏதோ அடைந்தவுடன் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு ஒன்றுமே எல்லாம் உட்காரதில்லை. அது ஒரு செயல் ஆக்கம் கொடுக்கக்கூடிய சக்தி. அது இன்னும் க்ரியேட்டிவாக, இன்னும் ஒரு 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 அர்த்தமுள்ளதாக அந்த காரியங்களை நாம் செய்வதற்கான ஒரு பெரிய ஒரு எனர்ஜியினுடைய ரிசோர்ஸாக தான் அதை பார்க்குறாங்க. அது என்றால் அந்த அனுபவம். அந்த அனுபவம் என்றால் நான் என்னை அனுபவித்து உணர்வது. நானும் இயற்கை என்ற மகா சக்தியின் ஒரு பகுதி என்பதை உணரும் போது நானே முழு சக்தியாக என்னை உணர்ந்து கொள்வது. இதுதான் வந்து விளக்கமாக இருக்குது. அதே மாதிரி வந்து சைலண்டில் இருக்கிறதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் அப்படியே சும்மா ரிலாக்ஸ்டாக கிடக்குது. டிஸ்ட்ரிக்டாக உட்காரணும் அப்படிலாம் இல்லை. அப்படி ரிலாக்ஸ்டாக சும்மா கிடக்குது. சும்மா இருக்கும் சுகம்னு சொன்ன மாதிரி சும்மா எதை பற்றியுமே இல்லாமல் எல்லாத்தையும் நீ தொலைத்து விட்டாயான்னு குருநாதர் கேட்குறாரு. நத்திங்னஸ் இப்போ இருக்கிறது என்ன இருக்கிறார்? இப்போ நத்திங்னஸ் தான் இருக்கிறது. அதையும் தொலைத்து விடுறார். இப்படி நிறைய சொல்லாடல்கள், கதைகள், வசனங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஜென் என்ற பெயரில் பார்க்குறோம். ஒரு ஒரு விஷயம் என்னென்னாக்கா ஜென் கதைகள்ன்ற பேர்லையோ இல்லை ஜென் கவிதைகள்ன்ற பேர்லையோ அவரவர்கள் தங்களுடைய புனைவுகளை எல்லாம் கூட சமீப காலங்களில் வெளியிட்டதை நான் பார்க்குறேன். இப்படி வெறும் டெக்னிக்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாக்க நீங்கள் சட்டோரி என்ற நிலையை அடைந்து விட முடியுன்றது அல்ல. சட்டோரின்றது தான் என்லைட்டன்மெண்ட். அது இயற்கையுடன் நாம் அங்கமாக மாறுகின்ற நிலை என்ற அளவில் அவங்க சொல்கிறாங்க. இப்போ சட்டோரி என்பதை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு தான் சொன்னோம் இல்லையா, நொடி பொழுதிலே கூட அது நிகழக்கூடும். ஆனாலும் கூட இதற்கான சில ஒரு ஒரு வாழ்க்கை முறையை வந்து அவங்க மாங்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்குறோம். அங்கே தான் அவங்க ஒரு புத்திஸ்ட் மாங்காக தங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆனால் நிறைய ஜென் பற்றி ஆர்வம் உள்ளவர்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிறவங்க வந்து யதார்த்தமான வாழ்க்கை நிலையிலேயே வேலை பார்த்து கொண்டு அவர்கள் வந்து அது ஜென் நிலையை அடைவதற்கான பயிற்சிகள் செய்வதாக தெரிகிறது. அது இதுதான் பயிற்சின்றது இல்லை. ஆனால் அதுக்கு பயிற்சி உண்டு. நல்லா புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னாக்க பயிற்சியே இல்லாமல் இருப்பதல்ல, முயற்சியும் பயிற்சியும் அதற்கு உண்டு. ஆனால் இப்படித்தான் அதை பயில வேண்டும் என்பதற்கான வரையறை இல்லை. ஆனால் அதனுடைய நோக்கம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஜம்பிங் ஃப்ரம் மைண்டு டு நோ மைண்டு, அந்த லெவலுக்கு போகிறது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ அந்த ஸ்டேட்டஸுக்கு போகிறதுக்கு முன்னால் நமக்கு வந்து பல தடைகள் இருக்கின்றன. இது திருப்பி திருப்பி இந்த மனம் தாண்டிய விஷயங்கள். ஒன்று வந்து இந்த மனம், இந்த கான்ஷியஸ்னஸ்ன்றது வந்து மிரர் மாதிரி இருக்குது. தன்னுணர்வு என்பது கண்ணாடியாக இருக்கிறது. இந்த கண்ணாடி மீது ஏராளமான அழுக்கு படர்ந்து இருக்கிறது. இந்த அழுக்கு என்பது வந்து அவர் சொல்கிறது வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன், டேட்டா, அது தவிர நம்முடைய அனுமானங்கள், மரபு சார்ந்த விஷயங்கள் என்று அவர் ஜேகே சொல்லக்கூடிய விஷயம்தான். ஏராளமான அழுக்குகள் வந்து இந்த கண்ணாடியில் படிந்து இருக்கிறது. ஐ எம் கோட்டிங் ஃப்ரம் ஓஷோ. அதை க்ளீன் பண்ணிட்டோன்னாக்க அது தன்னுணர்வு மட்டும் தனியாக நமக்கு வந்து உணர்வு நிலையாக அங்கே இருக்கின்றது. அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதுக்கான டெக்னிக்ஸ் தான், சில டெக்னிக்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அது குருநாதர்கள் வந்து கற்றுக் கொடுப்பார்கள். நிறைய மெத்தடாலஜி இருக்குது. ஈவன் யூ கேன் இன்வென்ட் யுவர் ஓன் மெத்தட் ஆஃப் அட்டைனிங் தட். அதுதான் ஜென்னுடைய ஸ்பெஷாலிட்டி. மோஸ்ட்லி குருநாதர் மூலம் போனால் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு திருப்பியும் வந்து ஓஷோ சொல்கிறாரு, இது ஒரு மெக்கானிக்கலாக மாறிடுச்சு, ஜப்பானில் கூட வந்து ஜென் செத்து போச்சு அப்படிலாம் அவர் சொல்கிறார். இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் யூடியூப்பில் நிறைய அந்த ஜென் ஸ்கூல்ஸ் எல்லாம் பற்றிய வீடியோஸ்லாம் இருக்குது, நம்ம பார்க்குறோம். இப்போ புதிய ஒலிகளை உருவாக்குவதன் மூலமாக, அப்சர்வ் பண்ணுறது மூலமாக வந்து மெடிடேஷன் பாசிபிள்
அப்படின்றத ஒரு மெத்தடாலஜியாக ஒருத்தர் கொண்டு வர்றாரு. ஜென்னில் வந்து ஒலிகளை உருவாக்குவது, இந்த பெல் அடிக்கிறது, இந்த சவுண்டு, அந்த மந்திரம் ஜபிக்கிறதுலே இருக்கிற சவுண்டு, இந்த சவுண்டை அப்சர்வ் பண்ணுறது மூலமாக ஒரு மெடிடேஷன் கிடைக்கின்றார். அதாவது இசை மூலமாக ஞானம், இசை ஞானி இல்லை, இசை மூலமாக ஞானத்தை அடைவது, அதை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. அதுக்கு கற்களிலிருந்து ஏற்படும் ஒலி அல்லது வேறு விதமான மெட்டல்ஸ் இதெல்லாம் வச்சு ரொம்ப வைப்ரேட் பண்ணக்கூடிய ரெசனன்ஸ் அதிகமாக இருக்கிற சவுண்டெல்லாம் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அதை வந்து உற்று கவனிப்பதின் மூலமாக, இப்போது கூட ஆன்லைனில் அந்த பெல்ஸ் எல்லாம் கிடைக்குது, நான் பார்த்தேன். அதை ரொம்ப நேரம் அந்த வைப்ரேஷனை உள்வாங்குவதன் மூலமாக மனமானது டோட்டலாக வந்து சைலண்ட் ஆகிடுச்சு. அப்படி ஒரு டெக்னிக்ஸை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஆக இந்த வகையில் பார்த்தோன்னாக்க இந்த அழுக்கானது வந்து க்ளீன் பண்ணது கண்ணாடியிலிருந்து, அதற்கான மெத்தடாலஜி தான் நம்ம சொல்கிறோம். பெரும்பாலும் மெமரிஸ் தான் வந்து அவர் சொல்கிறார், மெமரிஸ்ன்ற நினைவுகள் வந்து நிறைய நம்மளை வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மெமரிஸிலிருந்து நம்ம வந்து தப்பிச்சிட்டோம்னாக்க, அதாவது பாஸ்ட் வந்து அப்படியே ஒரு மெமரியை நினைவாக மேலே அழுத்திக்கிட்டு இருக்கு. அந்த நினைவுகளை வந்து நீங்கள் வந்து ஒதுக்கணும், கைவிட வேண்டும் என்பதை சொன்னால் என்ன அர்த்தம்னாக்க, அவை ஒரு பிரச்சனைக்குரிய காரணிகளாக மாறி நம்மளை தொடர்ந்து ஆக்குபை பண்ணக்கூடாது. இதுதான் ப்ராப்ளமே. இதனால்தான் நிறைய மன அழுத்தத்திற்கு ஆட்கள் உள்ளாவது என்பதும், சிலர் தற்கொலை என்ற அளவிற்கு செல்வதும் கூட. ஏனென்றால் இந்த நினைவுகளும் இந்த பழைய விஷயமும் பாரமாக மனதுக்குள்ளே அழுத்துவதால் தான். இந்த ப்ரெசண்ட்டில் நீங்கள் வந்து லைவ்லியாக இருக்கும்பொழுது, இந்த நொடியை நாம் உணரும் பொழுது அந்த பாரங்கள் எல்லாம் வந்து தானாகவே அகன்று விடுகின்றன. அவைகள் இருக்கும், அழிக்க முடியாது. நினைவுகள் என்பதை அழிக்க முடியாது. அது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு சொல்கிறாரு, அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். வானத்திலே மேகக்கூட்டங்கள் போவது போல் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இந்த கான்சியஸ்னஸ் வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது வந்து இது மேலே உட்காந்து அழுத்தும் போது தான் இந்த வேதனை வருது. இது அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆனால் அப்படி அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. சும்மா நான் நினைக்கிறேன் இதுக்கு ரொம்ப ரொம்ப டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. கூர்மையான அறிவோடு சிந்திக்கும் போதே டிட்டாச் பண்ண முடியும் ஓரளவுக்கு. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் லைஃப்பில் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி நான் பேப்பரில் பார்க்குறேன், சின்ன பசங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த தற்கொலைக்கு தங்களை ஆளாக்கி கொள்கிறார்கள். அது என்ன காரணம்னா, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஸ்பிரிச்சுவலாக கூட எடுத்துக்கலாம். உண்மைதான், நினைவுகள் தான் இங்கே நான் வாழ்வதை கெடுக்கின்றன. நினைவுகள் அழிஞ்சு போனதில்லை தெரியும், ஆனால் நினைவுகள் வந்து பாரமாக இருக்காது. இதுதான் வந்து ஜென்னுடைய பேசிஸாகவும் அவர் முன்வைக்கிறார். அப்போ இந்த நிலையை அடையும் பொழுது என்ன நடக்கிறது என்னும்போது, நான் வந்து ஒட்டுமொத்த இந்த இயற்கையினுடைய அங்கமாக நாம் உணர்கிறேன் என்பது தான் வந்து ஜென் ஸ்டேட்டஸாக இருக்குது, சட்டோரியாக இருக்குது. என்ன தான் டெக்னிக்ஸ் பற்றி சொன்னாலும் இந்த ஜென் என்பது என்னன்னு கேட்டாக்க, கவனிப்பது என்பது தான். இதை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, அட்டென்ஷன், கவனம்னு. இந்த கவனிப்பது என்றால் எதையெல்லாம் கவனிப்பது என்று பார்த்தால், உடலை கவனிப்பது, செயல்பட்டு கொண்டிருக்கும் உடலை கவனிப்பது, செயலை கவனிப்பது, செயல்படாத போது மனதை கவனிப்பது, மனது என்று சொன்னால் எண்ணங்களை கவனிப்பது, எண்ணங்கள் இருக்கும்போதும் கவனிப்பது, இல்லாத நிலையையும் கவனிப்பது, எண்ணங்கள் மட்டுமல்ல இதயத்தை கவனிப்பது. இதயத்தை கவனிப்பது என்றால் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இதெல்லாம் கவனிப்பது. அவை அற்ற நிலையாக ஒன்று இருக்குமானால் அதையும் சேர்த்து தான் கவனிப்பது. இப்படி கவனம் என்பதே கூர்மையடையும் பொழுது என்ன ஆகிறது என்றால், கவனம் என்பதே மாபெரும் ஒரு இயற்கை ஆற்றல் என்பது உணரப்படுகிறது. இந்த கவனம் என்பது தான் மாபெரும் ஆற்றல். இந்த கவனம் பல உண்மைகளை வந்து உணர்த்துகிறது. எல்லாமே ஒரு சர்க்கிளில் ஆப்ரேட் ஆகிறது புரியுது. இந்த பிரபஞ்சத்தில், இந்த வாழ்க்கையிலிருந்து பார்க்கும் பொழுது எல்லாமே சுழற்சியாக நடைபெறுகிறது. ஒருவர் பிறக்கிறார், இளைஞனாகிறார், முதியோராகி இறந்து மீண்டும் பிறப்பு நடக்கிறது. கிழவனாரான் பிறப்பு நடக்குது. இறப்பும் பிறப்பும் ஒரு சர்க்கிளாக நடக்கிறது நமக்கு தெரியுது.
அது மட்டும் இல்லை, பல நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, ஒரு எல்லைக்கு சென்று மீண்டும் வருகின்றன. இந்த சுழற்சியை முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது அங்கு அந்த இயற்கை, அந்த சுழற்சியை நாம மாறுகின்ற ஒரு அனுபவமானது அங்கு ஏற்படுகிறது. இந்த நிலைக்கு போவதற்கு இந்த அப்சர்வேஷன், அட்டென்ஷன் ஹெல்ப் பண்ணுறதுனாலும் அதுக்கான ஒரு 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 ஆழமான பயிற்சியானது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கில் த மைண்ட், மனதை கொன்றுவிடு. இதை கொன்றுவிட்டால்தான், ஏனென்றால் மனம் என்றால் நமக்கு தெரியும், எண்ணங்கள், ஆசாபாசங்கள், பழசு எல்லாம் சேர்ந்து மூட்டை தூக்கி வெளில போடும். அந்த ஒன்று மற்ற அந்த சூன்ய வெளியில் தான் நாம் அந்த வெட்ட வெளியைக்குள் பயணம் செய்ய முடியும். சரி, அங்கே தான் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகுது. அப்படி போகும்போது என்ன தோணுதுன்னு சொல்கிறானாக்க, பலவாக இருக்கும் நாம் ஒன்றாக உணர்கிறோம். புற வெளி வட்டத்திலே பலவாக நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். மினின்னு நம்ம ஒரு கான்செப்ட் தெரியுது நமக்கு. நீங்கள் வேறு, நான் வேறு, அது வேறு, இது வேறு தெரியுது. ஆனால் ஒரு முழு விழிப்போடு அது திடீரென்று ஏற்படும் விழிப்பாகவும் இருக்கும். ஒரு முற்றிலுமான விழிப்போடு அதை உணரும்பொழுது மையத்திலே எல்லாம் ஒன்றாக இருப்பது தெரிகிறது. அது நீங்கள் பிரம்மம்னு சொன்னால் ஓஷோ தப்புன்னு சொல்லவில்லை. அதை பிரம்மம் என்று கூட வைத்துக்கொள்ளுங்கள் சொல்கிறார். ஆனால் ஒரு தனி கடவுளாக அதை பாவிக்கவில்லை. அப்போ அந்த ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லா ஆற்றலும் இணைகிற ஒரு கருவாக ஒரு மையம் இருப்பதாக கூட ஜென் முன்வைப்பதாக ஓஷோ சொல்லுகிறார். அதனுடைய பகுதியாக நாம் சுழண்டு கொண்டிருப்பது, அந்த அனுபவத்திற்குள்ளே போகும்போது இது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். உங்களுடைய அந்த சின்ன மனதுக்குள்ள அதையும் தாண்டியது. அந்த கான்ஷியஸ்னஸ்ன்றது ஏதோ நமக்குள்ள சின்ன விஷயம் இல்லை, அது பிரபஞ்ச ஆற்றல் என்பதை உணரும் தருணம் தான் ரியல் ஜென் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்ன ஜென்னில் வித்தியாசம்னாக்க, இந்த மரபு சார்ந்த பல கட்டுமானங்கள் எதுவுமே இல்லாமல் இயற்கை பிரவாகமாக ஒருவர் அனுபவிப்பது, அந்த அனுபவத்தை இப்படி இருந்தால் தான் அனுபவிக்க முடியும், இப்படிலாம் இருந்தால் தான் நடை, உடை, பாவனைகள், வழிமுறைகள், வாழ்க்கைக்கு அதுக்குரிய சித்தாந்தங்கள் எதுவுமே அதுக்கு தேவையில்லை. அது பளிர்னு கணத்தில் அற விட்ட மாதிரி தெரியும். குருநாதர்களை செய்கிறாங்க. ஆக ஜென் என்பது இந்த நொடிக்குள், இந்த ப்ரெசண்ட்டுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு புத்துயிர்ப்புடன் வைத்துக்கொள்கிற நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த ஒட்டுமொத்த அனுபவத்தையும் அடைய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் அங்கே இருக்கிறது. நண்பர்களே, ஜென் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு விஷயந்தான். இது குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். ஆனாலும் இந்த காணொளியும் கண்டிப்பாக தங்களுக்கு ஓரளவுக்காக உதவிகரமாக இருக்கும் நினைக்கிறேன். ஓஷோவை தவிர்த்து நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. அவைகளையும் வாசித்தால் நாம் கொஞ்சம் அகாடமிக்காக அதை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.